இயேசு கிறிஸ்து மனிதனை படைத்தார். அதில் அவர் சொல்லுகிறார், தன்னை போல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் இம்மூவரும் ஒன்றாய் இருந்துதான் மனிதனை படைக்கிறார்கள். அதில் வேதாகம் கிளியராக சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமை படைக்கும் பொழுது தன் ரூபத்திலே தன்னுடைய சாயலிலே அவர் படைத்தார். அவருடைய ரூபம் என்ன என்பதை அவர் பூலோகத்தில் ஜீவித்த பொழுது 17ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். என் ரூபம் என்ன, என் மகிமை என்ன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இந்த பூலோகத்தில் வந்த பொழுது அவர்களோடு அவர் நடத்தினாரே தவிர அவர் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரையும் கூட்டிக் கொண்டு போய் மலையின் மேலே தான் யார் என்பதை அவர் மாமிச சரீரத்தில் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தினார். அவர் மறுரூபம். அந்த ரூபத்தின்படி தான் மனிதனை அவர் சிருஷ்டித்தார். இன்றைக்கு தேவன் விரும்புகிறது, எந்த ரூபத்தில் மனிதனை தேவன் சிருஷ்டித்தாரோ அந்த ரூபத்தில் மனிதன் மறுபடியும் வர வேண்டும். ஆதாமின் கீழ்ப்படியாமினால் அந்த மகிமையை இழந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. எந்த மகிமையை ஆதாம் இழந்தானோ அந்த மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கிற பொழுது பலர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்க மாட்டார்கள். காரணம், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், எவன் இவனை பெற்றான், நமக்கு என்ன, அதை விட்டுருவோம். ஒரு ஆழமான ஆவிக்குரிய ரகசியம் அதில் அடங்கி இருக்கிறது. அதில் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீதிலிருந்து சிறை போட்டான எக்கனோவின் காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், சிறைப்பட்ட எக்கனோவின் காலத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதாமிலிருந்து ஆபிரகாமிலிருந்து வருகிற தலைமுறை எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் சிறைக்கு போன எக்கனோவின் காலத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் அது 14 தலைமுறைகள் அங்கே இருக்காது, 13 தலைமுறைகள் தான் இருக்கும். அந்த 14 அது வேதம் பொய் சொல்லுகிறதா? இல்லை. அந்த 14வது தலைமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், யார் யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் ஜீவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, நிக்கதோமு இரவிலே ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது கர்த்தர் சொன்னார், நிக்கதோமே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நான் தாடியெல்லாம் நரைத்து முதிர் வயதானேன்னு எப்படி பிறப்பேன்? நீ மாம்சத்தில் அல்ல, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும். நீ ஆவியில் பிறக்கிறதுனாலே நீ ஆவியிலே ஆவிக்குரிய மனிதனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை, யார் யார் எனக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது என்று நீங்கள் நம்புகிற பொழுது, நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிறது வெளியிலே தெரிய இந்த சரீரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக பிறக்கிறீர்கள். மாம்சத்திலே ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு மனிதனுடைய ஒரு துளி ரத்தம் தேவை மாம்சத்தில். அதை போலவே நீங்கள் ஆவிக்குள்ளே பிறக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு துளி ரத்தம் கண்டிப்பாய் தேவை. அந்த ரத்தத்திலே நாம் பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தான் நாம் பிறக்கிறோம். இப்போ இங்கே எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிறந்த பிள்ளைகள். நீங்கள் எல்லாருமே, நானும்
உங்களோடு சேர்ந்து தான். அதனால இயேசுவை நாம் அப்பா என்று தான் அழைக்க வேண்டும். ஏசப்பா என்று தான் அழைக்கணும். இந்த திருவிருந்து ஆராதனை நாம் ஏன் ஆசரிக்கிறோம் என்று சொன்னால், என் அப்பாவை நான் மறுபடியும் நினைக்கிறேன். நீங்க ஒரு பிறந்த நாளை கொண்டாடும் போது உங்க பெற்றோரை நினைக்கிறதை போல இந்த திருவிருந்து ஆராதனை ஆசரிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப அழகாக பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த இந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்ட சரீரம், அப்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அறிந்து கொள்ளுங்கள். நீங்க அதை பயபக்தியோடு வாங்கணும். மறுபடி சொல்றேன், அப்பத்தை வாங்குற பிள்ளைகள் பயபக்தியோடு வாங்கணும். ஏனோ தானோ என்று சடங்காச்சாரமாக இதை நீங்கள் வாங்கக்கூடாது. அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். சிலுவையிலே தொங்குகிற பொழுது வெட்டி எடுத்து அதை நாங்கள் இந்த பாத்திரத்தில் பிடித்திருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்முடைய வாயின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நம்ம எல்லாருடைய வாயின் வார்த்தையிலும் வல்லமை இருக்கு. நீங்க அதை புரிந்து கொள்ளலை. நீங்க ஜெபிக்கிற பொழுது எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த உங்க வாயின் வார்த்தையில அந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்துகிறார். அது நடக்கும். வாயின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையுடைய ஜெபம் எப்போ வாயின் வார்த்தையில் பேசும் பொழுது கூட உங்க வாயின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அதனாலே உங்களுக்கு எதிராக கிரியை செய்யும் சாத்தானை போ என்றால் அவன் போகிறான். அது வாயில இருக்கிற வல்லமை. பிசாசை போனா போறான். காரணம் என்ன? நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அவர் பெற்றெடுத்த பிள்ளை. ஆண்டவருக்குள்ள வரல, அந்த பெற்றெடுத்த பிள்ளை. ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்றால் பெற்றெடுத்தா அப்படியே கீழே போட்டுட்டு போறதில்ல. அந்த பிள்ளையை அந்த தாய் பரிசுத்தப்படுத்தி அதை வளர்க்கிறாள். நீங்கள் ஆராதனைக்கு வருகிற பொழுது ஒவ்வொரு முறையும் தேவனாய கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதை நீங்க அறியாதிருக்கிறீர்கள். சில சமயத்தில் நம்ம அறியாமல் அது தேவனுடைய பிரமாணங்களை மீறுறது மாதிரி இருக்கும். அது நமக்கு தெரியாது. தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய பிள்ளையா இருந்தால் பல சமயங்களில் மீறுகிற அந்த பிரமாணங்களை எல்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற பொழுது வானத்திலிருந்து பிரகாசிக்கிற தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நமது மத்தியில் இறங்கி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. இதை நீங்கள் அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களை புடம்பிடுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகையினால்தான் ஆராதனைக்கு கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் வர வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல காரணங்களை சொல்லி நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எனக்கு பஸ் கிடைக்கல, எனக்கு எந்திரிக்க நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் பிறந்திருக்கிறோம். பிறந்திருக்கிற நம்மை ஆவியானவர் குழந்தையாய் இருக்கிற நம்மை அவர் வளர்க்கிறார். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நான் தேவனுடைய பிள்ளைகள், தொட்டில் குழந்தைகள். இந்த தொட்டில் குழந்தைகள் ஒவ்வொரு வாரமும் வருகிற பொழுது, அதனால் தான் ஆராதனையை விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் எழுதுகிறார் எபிரேயர் நிருபத்தில். சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள் என்று வேதம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஏன் விட்டுவிடாதற்கு ஆலோசனை கொடுக்கிறது என்று சொன்னால், நம்ம ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் 21வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அந்த சிருஷ்டியானது
தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது. சகல சிருஷ்டியும் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு. ரோமர் 8:16 பார்த்தோம். நாம் அவருடைய பிள்ளைகள். பிள்ளை தொட்டில இருக்கிற பிள்ளை தொட்டிலாக இருக்கக்கூடாது, அது வளரணும். அது களங்கமில்லாத ஞானப்பாலை குடித்து வளரணும். அந்த ஞானப்பால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற வேத வசனம். இந்த வேத வசனத்தை அதனால சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்வதனுடைய ரகசியம் என்று சொன்னால், சபை கூடி வரும்பொழுது தேவனுடைய ஆவியாளர் ஊழியக்காரர் மூலமாக உங்களோடு பேசுவார். ஒரு வார்த்தை கண்டிப்பாய் பேசுவார். அவர் பேசாமல் இருக்க மாட்டார். அவர் பேசுகிற தெய்வம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆராதனையை தவற விடாதீர்கள். அப்பொழுதுதான் களங்கமில்லாத ஞானப்பாலை நீங்கள் பருகி வளர முடியும். எந்த குழந்தை நல்லா பால் குடிச்சு சாப்பிடுறதோ அந்த குழந்தை நோஞ்சானா இருக்காது. அதை போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் களங்கம் இல்லாத இந்த ஞானப்பாலை நீங்கள் உட்கொள்ளுகிற பொழுது ஒரு விசேஷித்த விதமாய் வளருகிறீர்கள். எப்படி? சின்ன பிள்ளையிலிருந்து தொட்டில் குழந்தைகள். ரோமர் 8:16 தொட்டில் குழந்தைகள் என்று போதிக்கிறது. ஆனால் 19 நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் மாற வேண்டும் என்று போதிக்கிறது. நீங்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர். பிள்ளைகள் தொட்டில் குழந்தை. நீங்கள் பரிசுத்தாவியை பெறும்பொழுது தொட்டில் குழந்தைகளாய் மாறுகிறீர்கள். இங்கே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த மாம்சத்தை புசிக்கிற பொழுது இதில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. வாசிமா அந்த 24 மறுபடியும். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்க இன்னைக்கு புசிக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். இந்த சரீரத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வாழ்ந்த பொழுது வெறும் மனிதனாக வாழவில்லை, மனுஷகுமாரன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். மனுஷகுமாரன் பரிசுத்த ஆவியினால பிறந்ததினால அவர் தேவனுடைய குமாரன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், அவர் தேவனுடைய குமாரன். இந்த தேவனுடைய குமாரனுடைய மாம்சத்தை அவர் சிலுவையிலே தன் ஜீவனை விட்ட உடனே ரெண்டும் பிரிக்கப்படுகிறது. தேவன் மனுஷகுமாரன் தான் மரிக்கிறார் சிலுவையில், தேவகுமாரனாக மாறுகிறார். இந்த தேவகுமாரனுடைய சரீரத்தை வெட்டி நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம். நீங்கள் புசிக்கிறது இதை வாங்கும்போது பயபக்தியோடு வாங்கணும். சில பேர் ஏனோ தான் வாங்குறீங்க. இல்லை, இது தேவனுடைய சரீரம். அதை புசிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். ரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுது அடுத்த வசனம் வாசிமா. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தத்தில் ஒரு புதிய உடன்படிக்கை. எது புதிய உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை ஆதாமில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரை, அதான் பழைய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கையில் மிருகத்தின் இரத்தத்தின் மூலமாக அவர்கள் சுத்தமானார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே ஒரு மகிமை இருக்கிறது. இந்த ரத்தம் எல்லாரையும் கவனிக்க, மிக முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில் நான் வைக்கிறேன். இந்த ரத்தம் உங்களுக்குள் வைக்கப்படுகிற இந்த ரத்தம் உங்க ரத்தத்தை பரிசுத்தமாக்கி, உங்க ரத்தத்தை பாவம் வர கழுவி, உங்களை தேவனுடைய ரூபத்தில் எப்படி மத்திய 17 அவருடைய முகம் எப்படி பிரகாசித்ததோ
அப்படி கொண்டு வர விரும்புகிறார். அதான் அந்த திருவிருந்தினுடைய ரகசியம். அது உங்களுக்கு தெரியாது. நீ ஒரு வெண்மையாய் மாறுவாய். நான் ஒரு போட்டோ உங்களுக்கு காட்டினேன். இப்ப மரணம்ங்கிறதுல அது அந்த மகிமையை தள்ளி பார்த்தா அந்த மகிமை மூடி இருக்கிறது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த மகிமை வரும். ஜெயராஜுக்கு மாத்திரமல்ல, உங்க எல்லாருக்கும். அது ஏன் அந்த மகிமை வருவதற்கு வழியத்தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த திருவிருந்த ஆராதனையில் இந்த ரத்தத்தை நீங்க குடிக்கிற பொழுது, இந்த ரத்தம் உங்க ரத்தத்தை, உங்க ரத்தம் நல்ல ரத்தம் இல்லை, எல்லாமே கெட்டுப்போன ரத்தம், எல்லாமே கீழ்ப்படியாத ரத்தம். உங்க ரத்தம் சொன்னா கேட்கிற ரத்தம் அல்ல. ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு ஒழுங்காய் வருகிற ரத்தம் உங்க ரத்தம் இல்லை. ஆராதனையில 4 வாரம் ஆராதனைனா அல்ல 2 வாரம் வரும், 2 வாரம் அதை புறக்கணிக்கிற ரத்தம். தேவனுடைய மகிமையின் சொரூபம், அந்த வல்லமையை உணராத ரத்தம். தேவனாய கர்த்தர் என்னோட கொடுக்க நான் அவருடைய பிள்ளை என்று தெரியாத ரத்தம். இந்த ரத்தத்தில் நாங்கள் கொடுக்க நீங்க ஈஸியாக நினைக்காதீங்க. பல அசுத்தாவில துரத்தும் போது தண்ணீரை நீ உங்க கண்ணால பார்த்துருக்கிறீங்க. தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று தெளிக்கிறது, அலறி ஓடுகிறது. தண்ணி தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. உங்க கண்ணால பார்த்துருக்குறீங்க, இந்த மகிமையை பார்க்குறீங்க. இதை நீங்க உணரல. தண்ணிய ரத்தம் என்று தெளித்த உடனே அலறுகிறது, ஓடுகிறது. தண்ணியில் என்ன இருக்கு? நீங்க பேசுற வார்த்தையில வல்லமை இருக்கு. இது எனக்கு மட்டும் சொந்தம் அல்ல, உங்க எல்லாருக்கும் சொந்தம். உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. உங்க எல்லாருக்கும் அது சொந்தம். என் தண்ணீரை தேவன் ரசமாக மாற்றினார். அவர் ரத்தமாக மாற்ற முடியும். அந்த தண்ணீர் உன் கண்ணீராக மாற்ற முடியும். உன் கண்ணீர் தேவனுடைய சமூகத்துக்கு போகும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரத்தம் உங்களுடைய ரத்தத்தை மாற்றி, உங்க சுபாவத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்குது. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கையை வைத்து. ஆகினால்தான் நீ திருவிருந்துக்கு வரும்போது வேறு விதமாய் வருவாய், போகும்போது வேறு விதமாய் போவாய். வரும்பொழுது இந்த உலகத்தின் காரியங்களினாலே பாதிக்கப்பட்டு வருவாய். இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் படுகிற பொழுது உன்னிலே ஒரு மாற்றம் ஏற்படும். உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த வாழ்க்கை மாற்றத்துக்கு காரணம் இந்த ரத்தம். உன் ரத்தத்தை மாத்துது, உன் ரத்தத்தை மாத்துது. அது உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் இங்கே உலாவுகிறார் என்பது உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஒரு திடீரென்று ஒரு மனிதன் போட்டோ எடுக்க 80வது வயதில் ஒரு மகிமை என்னை மூடி இருக்கிறது. அது எனக்கே தெரியல. நமக்குள்ள இருக்கிற தேவ மகிமை நமக்கு தெரியாது. நமக்குள்ள இருக்கிற தேவ மகிமை, அன்பு சகோதரனே சகோதரிய, உனக்கு அது தெரியாது, தேவனுக்கு தெரியும். அதே சமயத்தில் பிசாசுக்கும் தெரியும். உனக்குள்ள இருக்கிற மகிமை தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியும், தெரியாம போனாலும் போகும். அதற்காகத்தான் இந்த உபதேசங்களை நாங்கள் கொடுக்கிறோம். ஏன் திருவிருந்த ஆராதனை பங்கு பெற வேண்டும்? திருவிருந்த ஆராதனை அவர் பாருங்க, அந்த ரத்தம் அது அக்கினி. நீங்க ஏதோ நினைச்சிட்டு குடிக்காதீங்க, அக்கினிய குடிக்கிறீங்க. அது அந்த ரசம் அக்கினி, அது தேவனுடைய ரத்தம், அது அக்கினியா இறங்கும்.
அந்த அக்கினி உன்னை விடுவிக்கும், உன் பாவங்களை சுட்டரிக்கும், உன் பலவீனங்களை மாற்றும், உன்னை வல்லமை உள்ள பிள்ளையாக மாற்றும். கர்த்தருக்கு அதுக்கு நன்றி செலுத்தணும். தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக தேவனுடைய பிள்ளைகள் நன்றி செலுத்தணும். திருவிருந்த ஆராதனை சாதாரண ஆராதனை அல்ல. அக்கினி இறங்கி எல்லாருடைய ரத்தத்தையும் பரிசுத்தப்படுத்தி எல்லாருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கி, அவர் 17ஆம் அதிகாரத்தில் எப்படி மகிமையாய் இருக்காரோ அந்த மகிமையை தேவன் இந்த இந்த திருவிருந்த ஆராதனையிலே உனக்கு தருவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த திருவிருந்த ஆராதனையில் இத மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பாவமும் கழுவப்பட்டு பரிசுத்தமுள்ள பிள்ளையா நீ கீழே போவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.